ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் மக்கள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இங்கேருந்தால் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மங்களூர் தாங்க போக போகிறோங்க. ஸோ மான்சூனுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிப் நம்ம கிளம்ப போகிறோங்க. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:10 ஆச்சுங்க. ஸோ நம்ம கரெக்டாக டைம் பார்த்தா 6 மணி தான் ட்ரெயின். ஸோ என்ன பார்த்து நம்ம ட்ரெயின் பார்த்தா பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போல போகிறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கர்நாடகாவில் மழை சொல்லியிருக்காங்க, ரெட் அது இல்லாமல் ஆரஞ்சு சாலட்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரியலைங்க. ஸோ பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஸோ உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 2 கொடுத்துருக்காங்க. 22610ங்க ட்ரெயின் நம்பருங்க. ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2 கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தா ரெடியாக நிற்கிது. பட் எந்த டோர்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ண வேலைங்க, இப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் 5 மணிக்கு மேலே தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அது பண்ணி பார்த்தா நம்ம எந்த இன்ஜின் மட்டும் போய் பாட்டு வந்துடலாங்க. ஸோ பண்ணி பார்த்தாலும் தெரியுது நம்மளோட இன்ஜின் ரெடியாக நிற்கிதுங்க. இப்போது பட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எதுவும் நீ ஓப்பன் பண்ணல, கோச்சஸ் எதுவும் இல்லைங்க. ஸோ ஓகே, நம்ம என்ன லோகோன்னு பார்க்கலாம். ரெடி போய்ட்டுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஷெட்டோட வேஃப் 4 லோகோ தாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோகோ தான் நமக்கு மேங்களூர் வரைக்கும் இன்றைக்கி இன்னும் ஃபில் பண்ண போகுது. ஸோ அப்படியே முன்னாடி நம்ம போயிடலாங்க. பட் ஸோ லோகோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தா மொத்தம் 22 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 SLR, 14 அண்டர்சஸ் கோச்சு, 5 செகண்ட் சிட்டிங்கு, 2 தேர்ட் ஏசின்றது இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா D2ங்க. பட் நேற்று பார்த்தோன்னா D5 தான் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் மார்னிங் பார்த்தா D2 தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கே நடந்து போய்ட்டுருக்கோம் நம்மளோட கோச்சுக்குங்க. இப்போது ஸோ நம்மளோட கோச்சு தாங்க இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே டோர்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட கோச்சான D2 பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு எப்படிங்க பார்க்கலாங்க கோச்சுங்க. ஸோ இதாங்க நம்மளோட கோச் D2ங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிடலாம், போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோச் நம்மளமேங்க. ஸோ இப்போ தான் க்ளீனிங் ஒர்க்கே முடிஞ்சிருக்கு போல் தெரியுங்க. இப்போ தான் மாப்பெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் லைட்டாக ஏற மாதிரி தான் இருக்குங்க. பட் கோச்சும் நல்லா தான் இருக்குங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்து வந்துடலாங்க எப்படின்னு. சுதாங்க தேர்ட் ஏசி. செம்மையாக இருக்குங்க தேர்ட் ஏசி. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. சீட்ஸ் எல்லாம் எல்லாமேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்க, அப்படி நம்மளோட கோச்சு கிளம்பலாம். அப்படியேங்க டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கள் தேர்ட் ஏசி பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்து நம்ம அண்டர்சஸ் கோச் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்மளோட கோச் வந்துட்டு போயிடலாங்க. அப்படியேங்க
ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அண்டர்சல் பெருசாக வந்து எந்த ஒரு ஜாம் பேக் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஷனில் யார் எப்படின்னு தெரியலிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன், ஒத்தப்பாலம், ஷார்னூர் ஜங்ஷன், தலச்சேரி, கண்ணூர், காஷ்டங்கோடெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அங்கெல்லாம் எப்படி கொஞ்சம் நல்லா அண்டர்சஸ் கோச்சுங்க. ஸோ ஓகேங்க, நம்மளோட கோச் அப்படியே போயிடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தா 5:30 ஆச்சு, மறுபடியும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குங்க. ட்ரெயின் வந்து டிபார்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட கோச்சுக்கு அப்படியே போயிடலாங்க. ஸோ இதாங்க நம்மளோட சீட்டுங்க 10. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரெக்ஷனில் கிடச்சிருக்குங்க. ஸோ அதாங்க பெரிய பிரச்சனை நமக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாங்க, இந்த மாதிரி வழி நின்று கவர் பண்ண வேண்டியதான். கரெக்டான டேரெக்ஷன் கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நமக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனால் வந்து வீடியோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஸோ கோச் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா பார்த்தா இந்த ட்ரெயினில் பார்த்தா மொத்தம் 14 அண்டர்சஸ் கோச்னால பார்த்தா வந்து எல்லாமே அண்டர்சஸ் கோச் தாங்க ட்ரை பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் பெருசாக யாரும் புக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கோச்சு. பட் போவாங்கன்னு எப்படின்னு தெரியலைங்க. அடுத்து தான் பாலக்காடு ஜங்ஷனில் கண்டிப்பாக வந்து கூட்டம் கண்டிப்பாக ஏறுன்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம். பட் இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் தாங்க பெரிய பிரச்சனை இருக்குது. பட் எந்த ஒரு சீட்லையும் சார்ஜிங் பாயிண்டே கிடையாதுங்க. பட் அங்கே கொடுத்துருக்காங்க முன்னாடிங்க, அங்கே தான் நம்ம சார்ஜிங்கே போன மாதிரி இருக்கும். பட் மொபைல் வேறு சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக சார்ஜ் இது போட்டு தான் ஆகணும். பட் இங்கே பார்த்தா சார்ஜிங் பாயிண்ட் 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட்டோட ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அண்ட்ரூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 140 ரூபா வருங்க. ஸோ அதே நீங்கள் ரிசர்வேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 180 ரூபா வருங்க. அதே நீங்கள் தேர்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 600 ரூபா வருங்க உங்களுக்கு. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தா மொத்தம் 13 ஹால்ட் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெயினான டெஸ்ட் மட்டும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலக்காடு ஜங்ஷன், ஷோர்னூர் ஜங்ஷன், வாடக்காரா, தலச்சேரி, கோழிக்கோடு மெயின், கண்ணூர், காசரங்கோடுங்க நம்மளோட ரூட்டுங்க. ஸோ ஓகேங்க, அப்படியே போக 10 வருஷம் அப்படி கரெக்டாக சொல்கிறேங்க. ஸோ கரெக்டாக ஆன் டைம் பார்த்தா நம்ம ட்ரெயின் வந்து இங்கே டிஃபால்ட் ஆயிடுச்சுங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்துங்க. ஆப்போசிட்டில் தான் வந்தே பார்த்து அரே வைட் போயிட்டுருக்குங்க. சென்னை போகக்கூடிய நினைக்கிறேன். கோயம்புத்தூர் சென்னை வந்தே பாரத்.
ஸோ நான் ஃபைனலி பார்த்தோன்னா பாலக்காடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சேன். கரெக்டாக 1 ஹவரில் வந்து ரீச் பண்ணிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்துங்க. பட் ஃபுட்டு இங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் பார்த்தோன்னா ஷொர்ணூர் ஜங்ஷனில் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஓகேங்க, ட்ரைனிங் இருக்கட்டும், இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட்டுங்க. ஸோ பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி அந்த ரூட்டுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒத்தப்பாலம் ஸ்டேஷன் தான் வந்திருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன் தாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஒத்தப்பாலம் ஜங்ஷனை தாண்டி போயிட்டுருக்குங்க இப்போது.
ரெண்டு ஏழனமாக ரெண்டு For the kind attention of passengers, train number 22610 Coimbatore Mangalapuram Intercity Superfast Express from Coimbatore to Mangalapuram is on Shannur Junction. Platform number 5. Yatrikകളുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 226110 കോയമ്പത്തൂരിൽ നിന്നും. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷோர்னூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட வாங்கிக்கலாங்கிறேங்க. ஸோ பார்த்தா அடுத்தது ஸ்டேஷனில் பார்த்தா பெருசாக இந்த கடைகள் இருக்க எனக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஆனால் ஃபுட்டு இங்கே வாங்கிக்கலாங்க அப்புறம் இருக்குங்க. ஸோ இங்கே சாப்பிட்டு அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா திரியூர் சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்குங்க. ஸோ இங்கே தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ அவ்வளோதாங்க, திரியூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் கிளம்பியாச்சுங்க.
ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு போல் தெரியுதுங்க. ஷோர்னூர் ஜங்ஷன்லேயே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணாங்க. பட் அங்கேயே ட்ரெயின் ஃபுல்லாக ஜாம் பேக் ஆகிடுச்சு. பட் சாப்பாடு வாங்கவே முடியலைங்க. பட் அடுத்த ஸ்டேஷனில் பெருசு வாங்கலாம் பார்த்தா பெருசு எந்த ஒரு ஸ்டேஷனும் இல்லைங்க. அடுத்து வந்து கோழிக்கோடு மெயின் இருக்குங்க. ஸோ அங்கே ஏதாச்சும் எதோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி ஆகணுங்க. செம்மையாக பசி ஆகுது. டைம் பார்க்கறதுல ஒரு 9 மணி மேலே ஆச்சுங்க. ஸோ பார்க்கலாங்க. அவன் பார்த்தோன்னா பரப்பரங்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ இங்கே கூட நல்ல கூட்டம் தாங்க. பட் ஏறுறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:25 ஆச்சு. பட் அங்கேயே ஷொர்ணூர் ஜங்ஷன்லேயே சாப்பிடலான்னு பிளான் பண்ணுங்க. பட் சாப்பிடவே முடியல. பட் இங்கேயாவது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க. இன்னும் ரொம்ப பசியாகுது இப்போவே. ஸோ இது வெளியே வாங்கலாங்க. பட் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன் தான் நினைக்கிறேங்க, ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ ஓகேங்க, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.
ஸோ நம்ம பார்த்தோன்னா வாடக்கரா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சுங்க இப்போது. பட் எங்கேயும் சாப்பிட்லாம் பார்த்தீங்க, பட் எங்கேயும் சாப்பிட முடியல. எனக்கு நம்ம மேங்களூர் போய் தான் சாப்பிடுன்னு சொல்லி தெரியுது. இங்கே சரியான மழைங்க. பட் நிறைய இதில் கேப்சர் பண்ண விட்டுங்க. பட் மழைனால வந்து விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, பட் இங்கேருந்து பார்த்து நிறைய கடலெல்லாம் தெரியுன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். இங்கே இருந்தாலும் நல்ல மழையும் போல் தெரியுதுங்க. பட் இங்கெல்லாம் நல்ல மழை தாங்க போல் தெரியுதுங்க. வெள்ளை மாதிரி போகுது எல்லா பக்கங்க தண்ணிங்க அப்படியே. ട്രെയിനിൽ ഇറങ്ങുന്ന ആണോ? ഞാൻ അത് ഇറങ്ങുകയാണ്, അതുകൊണ്ടാണ്. ஸோ நான் பார்த்தா தலச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்குங்க இப்போங்க. பட் இங்கேருந்து போய் கிளம்பியாச்சு இப்போது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் தாங்க. கண்ணூர், காசரங்கோடு, மேங்களூர் தாங்க. ஸோ இப்போ தாங்க லைட்டாக வெயில் அடிக்குது. பட் கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க.
ஸோ நம்ம பயணியில் பார்த்தீங்கன்னா கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தா நமக்கு காசரங்கோடு தாங்க. அப்புறம் கேரளாவோட லாஸ்ட் ஸ்டேஷன் காசரங்கோடுங்க. பட் அதை தாண்டிட்டு கர்நாடகா தாங்க, பெங்களூர் சென்ட்ரல். அதுக்கப்புறம் ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:27 ஆச்சுங்க. நம்ம கரெக்டாக 1:15 தான் ஃபோன் சொல்லி கரெக்டாக காட்டுது. ஸோ பார்க்கலாங்க, கொஞ்சம் ஏர்லியே போனால் நல்லாயிருக்கும். செம்மையாக பசி ஆகுதுங்க. பட் அங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்லாம் நிறையா பிளான் பண்ணேன். பட் எங்கேயுமே சாப்பிட முடியலைங்க. லாஸ்ட்டாக மேங்களூர் போய் சாப்பிட்லான்னு சொல்லி இருக்குது. பட் இந்த ரூட்டு எல்லாமே கன்சூமர் ஒர்க்கில் போயிட்டுருங்க. நான் மேல் சீட் போடுற இருக்குங்க. இப்போ நிறைய ஸ்டேஷன் வந்து இந்த ஒர்க்கில் போயிட்டே இருக்குது.
ஸோ நம்ம பார்த்தோன்னா காசரங்கோடு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா மேங்களூர் சென்ட்ரல் தாங்க. ஸோ இதான் லாஸ்ட்டு கேரளாவோட ஸ்டேஷனுங்க இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேங்களூர் ஜங்ஷன் போகிறதுங்க. ஸோ நம்ம பார்த்தா மேங்களூர் சென்ட்ரலுங்க. ஸோ அதனால் வந்து லெஃப்ட்டு கட்டாகி போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா மேங்களூர் ஜங்ஷன் போகலாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிட்லிங்க. நானும் அங்கே சாப்பிட்றேன் இங்கே சாப்பிட்றேன்னு பிளான் பண்ணி பார்த்தேங்க. பட் எங்கேயுமே சாப்பிடவே முடியல. ஃபஸ்ட்டு பிளானே ஷொர்ணூர் ஜங்ஷனில் வந்து சாப்பிட்லாம் பிளான் பண்ணேங்க. ஸோ அங்கேயே அப்புறம் செம்ம கூட்டம் ஏறிச்சுங்க. அதனால் சரி ஓகே விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டேஷனில் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். பட் அங்கேயும் சாப்பிட முடியலைங்க. ஸோ ஓகே கோழிக்கோடு போய் ஏதாவது சாப்பிட்லாம் வந்தால் கோழிக்கோடு வந்து அங்கேயும் செம்ம கூட்டங்க. ஸோ அங்கேயும் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த ஒரு கடையுமே இல்லைங்க. அது இல்லாமல் யாருமே வரலிங்க. அதாவது பிளாட்டில் வந்து சாப்பாடு திட்டுறோம் அதுவும் வரலிங்க. ஸோ ஓகேன்னு விட்டாச்சுங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம மேங்களூர் சென்ட்ரலே வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டாகணுங்க. ஸோ நல்லா பசிந்தாங்க. இப்போது
போய் சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு பிளான் இருந்து பண்ணணும். ஆனால் வர வழியில் செம்ம மழைங்க. பட் ஏரியும் கோரமெல்லாம் நிறைஞ்சு வழிதுங்க. அந்தளவுக்கு மழை இங்கே தட்டி எடுத்துகிட்டு இருக்குங்க மான்சூனுக்கு. ஸோ ஓகேங்க, சென்ட்ரல் ஈஸ்ட் சைட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேங்களூர் சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. பட் செம்ம மழை இங்கே வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் இங்கேயும் மழை பேஞ்சு நின்றுக்கு போல் தெரியுதுங்க. அப்படி எல்லாமே ஈரமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விளாகில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குன்னு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லாங் போயிருப்போம். ஸோ இதான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங்கான வீடியோங்க. ஸோ அடுத்து இதுக்கு கூட கொஞ்சம் லாங்கான வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணுவோங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாங்க.